போயிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா தனியாக வரும்போது இந்த ரோட்ல லைட் எப்படி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ண எதிரில் என்ன வருதுன்னே தெரியாது. இந்த பிடிச்சிக்கோ பிடி பார்த்தீங்களா, இது வந்து கழுத்துலேயே போட வேணாம். அது நல்லா புதுசுன்னு இருக்கு. கொஞ்சம் வாயில் இருக்கிறது அப்போ தான் வீடியோவில் தெரியும். ஏய் என்ன குலைக்கிற நீ பார்த்தீங்களா, விசித்திரமாக இருக்குது. இது எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவே அதை வாக்கிங் கூட்டு போகுது. வாயில் இருக்கிறத விட மாட்டேங்குது பாருங்க. ஏய் சாட்சி வாயில் இருக்கிறத விடு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது இங்கே மேலே ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ சிறுத்தை வந்து யாரையும் ஆளுங்களை வந்து ரொம்ப பயப்படுறீங்க ஜி எல்லாரும். ஷெல் பங்க் இருக்குல்ல ஜி குரோம்பேட்டில் ஜி, அந்த சரவணா ஸ்டோர்ல இருக்கோம்ல ஜி, அதான் ஜி பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம் ஜி. 1 2 3 வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு ரெகுலராக ஒரு ஹோமம் ஒன்று அட்டன் பண்ணோம். ஸோ அதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். பட் போகிறதுக்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னா நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு காலில் செம்மையாக அடிபட்டுருச்சு. விரல் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. கீழே அம்மா கீழே ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ நம்ம பெங்களூர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோட. பட் கோவிலுக்கு போகிறோம் சத்தியலோகத்துக்கு. பட் ஆனால் ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் எனக்கு வந்து செம்மையாக அடிபட்டுருச்சு. கீழே காலில் அடிபட்டு இப்போ எப்படி நான் வண்டி ஓட்ட போகிறேன்னு தெரில. அதுக்கு பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ அதுக்காக போகிறோம். பார்த்துப்பாங்க. ஓ மக்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. வாக்கிங் வந்து வாயில் அதுவே பிடிச்சிட்டு அதுவே போகுது. ஏய் பின்னாடி பஸ்ஸு தான். வா கமா வா. எதுக்கு அவ்வளோலாம் போதா சாணி நீ மெரிச்சிட அந்த சாணி. இங்கே பார்த்தீங்களா நம்பர் இங்கே பார்த்தீங்களா? ஆமாம் இங்கே பார்த்தீங்களா விசித்திரமாக இருக்குது. இது எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவே அதை வாக்கிங் கூட்டு போகுது. வாயில் இருக்கிறத விட மாட்டேங்குது பாருங்க. ஏய் சாட்சி வாயில் இருக்கிறத விடு. கமான் விடு. இங்கே தான் நேராக போய் விட மாட்டியா பாருங்க. அதுவே அது வாக்கிங் கூட்டு போகுது. சாய்ஸ்ரீ விடு வாயில் இருக்குது. ஏன் விடாதா சார் விடமாட்டா. அப்படியா வெளில வரும்போது எப்பயுமே இப்படி பிடிச்சிப்போமா? பிடிச்சிப்பா கயிறு குட்டா பிடிச்சிப்பா. ஏய் என்னடா டிஃப்ரெண்ட் நல்லா புதுசுன்னு இருக்கு. கொஞ்சம் வாயில் இருக்கிறது அப்போ தான் வீடியோவில் தெரியும். ஏய் என்ன குலைக்கிற. ஏய் ஏய் விட்டாடா. அண்ணா பாரு. ஏய் சாய்ஸ்ரீ அண்ணா பாரு. ஏய் அதை ஏன்டா கடிக்க போகிற மாதிரியே ட்ரைனிங் கொடுக்குற. சாய்ஸ்ரீ பிடிச்சிக்கோ. அவன் பின்னாடி இந்த பிடிச்சிக்கோ பிடி. பார்த்தீங்களா, இது வந்து கழுத்துலேயே போட வேணாம். அதே அதை பிடிச்சிக்கும். நம்ம அதை அழகாக வாக்கிங் விட்டு போகலாம். ஏன் விட்டுட்டேன் பிடி. ஏய் பெல்ட் இங்கே ஒட்டிட்டு இருக்கோம். அதை பிடிக்கிற மாதிரி வேலையாக பிடிச்சிட போதுடா. கொத்தோட தூக்கிடும்டா. ஒன்றும் பண்ண மாட்டானா. ஊரில் பெட்ஸ் வளர்க்குற எல்லாருமே சொல்கிற பதில் இதுதான். நான் வீட்டுக்கு கூப்பிட்றியா? இது வர ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ தான் பெங்களூருக்கு வந்து கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 7:30 மணி ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய தடவை போயிருக்கோம் பெங்களூர் சத்தியலோகமுக்கு. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாயங்காலம் 7:30க்கு நாங்கள் வந்து போகிறோம். ஸோ ரீச் ஆகிறது 12 மணி ஆகும். காலங்காத்தால் 2:30 மணிக்கு ஹோமம். ஸோ நேராக போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இந்த தடவை டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும்போது கூட நாங்கள் வந்து இன்னொருத்தவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க பிரிட்ஜுக்கு மேலே. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். இவர் பேர் கார்த்திக். பை த வே பேசிகிட்டே இருங்க வந்துடுறேன். காசு கொடுத்துட்டு வரேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டுருக்கு? ஸோ கௌதம் ப்ரோ வந்து டீசல் போட போயிருக்காரு. இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ கௌதம் ப்ரோவும் நானும் இந்த 3rd டைம் வந்து ஓமாக்கு போகிறோம். லெட்ஸ் சீ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ஃபீல் சம் பாசிட்டிவ். ஸோ அது ப்ரொலாங் ஆகணும் அப்படின்றது ரொம்ப நினைக்கிறேன். லெட்ஸ் சீ எல்லாம் நம்பிக்கை. கௌதம் ப்ரோவும் வந்தாச்சு. இல்லை அவர் யாரையும் தேடிட்டு இருக்காரு. ப்ரோ ஃப்ரீயாக கண்ணாடி க்ளீன் பண்ணி விடுவாங்க ப்ரோ இங்கே ஷெல் பங்க்கில். பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். தண்ணி வேற இல்லை வண்டியில். நம்ம கேட்கலாமா? ஓகே கேட்டுப்பாரு ப்ரோ. எப்போ ப்ரோ ஆஃப் பண்ணீங்க? சேவாக இருக்குமே இல்லையா? 1000 அத்தனையும் நடிப்பா கோபால். ஜி நான் வந்து வீடியோல vlog பேசுறேன் ஜி. மக்களுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வீடியோல vlog பேசுறீங்க? ஆமா பேசிட்டே இருக்கோம் ஜி. அட பாவிகளா கொஞ்சம் கூட மனசாட்சி. அப்படியே ஏதாவது பேசுனீங்கன்னா கொஞ்சம். ரணகாலத்துல இல்ல இந்த ரணகாலத்துல இப்படி ஒரு குதூகலமா மக்களுக்காக நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு மக்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க. உங்க ஹோட்டலுக்கு போறீங்க. இல்ல நாங்க வந்து பேசுறது கொஞ்சம் வீடியோல மொக்கையா இருக்குன்றதுக்காக தான் உங்களை ஏதாவது பேச சொன்னோம். நீங்க பேசுறது அதோட மொக்கையா இருக்கு. இந்த அக்கா எப்பவுமே அப்படிதான். இந்த வெயில்ல நானே வந்து வேகாத நூடுல்ஸ் மாதிரி நின்னுட்டு இருக்கேன்.
நீங்க என்னன்னா நூடுல்ஸ் மண்டைய மாதிரி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஜி அதாவது நமக்கு இதுதான் எப்பயுமே நடக்கிறது தான் ஜி. என்ன எல்லா தடவையும் பகல்ல நடக்கும், இந்த தடவை ராத்திரி நடக்குது ஜி. நோ நோ பேட் வேர்ட்ஸ். Why bad words? மண்டக்கசாயன்ற மாதிரி கேட்டா இது பண்றீங்க. நான் பாட்டுக்கு எங்கேயாவது அதான் சொல்றேன், நான் வரேன் நானே சத்தியில போயிடுவேன். நீங்க இருக்கீங்க பாருங்க. சரி இப்ப பிரிட்ஜை கிராஸ் பண்ணீங்களா இல்ல எந்த ஜி இடத்துல இருக்கீங்க? ஒன்னும் இல்ல ஜி, இங்க பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம் ஜி. ஊருக்கு போனோம்ல ஜி, வண்டி நம்ம சாப்பிடலாம் கூட பரவாயில்ல ஜி. மனுஷனுக்கே பெட்ரோல் இல்லையா? ஜி பெட்ரோல் வண்டிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மனுஷனுக்கு ஏங்க, போடுறாங்க. மனுஷன் கூட அப்புறம் பெட்ரோல் போட்டுக்கலாம்க்கா. ஆமா ஜி. அப்புறம் இங்க தள்ளி பெட்ரோல் வேணும். பெட்ரோல் பங்க் இருக்கு. ஷெல் பங்க் இருக்குல்ல ஜி குரோம்பேட்ல ஜி. அந்த சரவணா ஸ்டோர்ல இருக்கோம்ல ஜி, அதான் ஜி பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம் ஜி. சோ அளமுத்தா ஜி அங்க ஃபுல்லா டிராபிக் ஜி, இன்ச்சா நகர்ந்துட்டு இருக்காங்க ஜி. அடிச்சார் போல இல்லையா? காத்திரி அடிச்சாச்சு. அப்புறம் முன்னாடி வர சொல்றாரு. வந்தாச்சு. வணக்கம் மக்களே. பர்ஃபி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. கைஸ் நம்ம பேச்சு மலக்கா பார்த்தீங்கன்னா இப்போ தாம்பரம் பிரிட்ஜு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தான் இப்போ பிக்கப் பண்ண போகிறோம். அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. பட் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. லெட்ஸ் see. புரியுது. மாசம் திருச்சி நம்ம கார்த்திக் ப்ரோ யாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து இப்போ பேச்சு மலக்காவை வந்து பிக்கப் பண்ண போகிறோம். கரெக்டாக அவங்க இப்போ பிரிட்ஜுக்கு ஏறுறதுக்கு அவன் காரில் போயிட்டு இருக்கிறாரு, நான் ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் பேச்சு மலக்காவை இப்போ வந்து பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து இப்போ இங்கே பிரிட்ஜு கிட்ட லெஃப்ட் சைடில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள இப்போ நம்ம வந்து தேட போகிறோம். கொஞ்சத்துக்கு அவங்க வண்டியில் ஏறினதுக்கப்புறம் என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்கள வந்து நாங்கள் 6 மணி 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம்னு சொன்னோம். பட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. ஸோ ஓகே பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். மேலே ஏறி போய் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஜி. நாங்கள் பிரிட்ஜு ஏறிட்டீங்களா ஜி? நீங்கள் நாங்கள் அந்த பாதி போய் மீதியில் நிற்கிறோம் ஜி. தெரியுதுமா பாருங்க ஜி. பார்த்துட்டேன் ஜி. வாங்க தலை. ஹாய். புரியுது. ஹலோ சித்தார்த். ஹாய் ப்ரோ. புரியுது. ஜி அப்படியே ஜி நாளைக்கு பண்ணவா பயணம் ஆரம்பிக்க போகுது கைஸ். நாங்கள் வந்து எல்லாம் ஜி கேமரா கூட ஹாய் சொல்லிடுங்க ஜி. ஹாய் சித்தார்த் நீ ஒரு ஹாய் சொல்லிடு. ஓகே ஹாய் கைஸ் பயணம் ஆரம்பிச்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:51 ஆகுது. ஸோ இன்னைக்கு நம்ம சத்தியலோகத்துக்கு போகிற டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி போனதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இப்படியே 6 மந்த் நீ யாரை யூஸ் ஒரு கண்ணு தெரியாதவங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட வந்து நாங்க பர்ஃபி வாங்கினோம். ஓஹோ வந்துச்சு. ஆமா ஜி, எங்களுக்கும் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தரோம் ஜி, கண்டிப்பா. ஓகே ஜி. ஐயோ ஐயோ, பங்கு பங்கு தருவான் ஜி, அவன் பங்கு கொடுப்பான் ஜி. என் புள்ள நாங்க பசியில இப்போ அவங்கள நம்பி தான் இருக்கோம். அவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸை வச்சு தான் கொடுங்க. ஊர் பெலிச்சு ஊருக்கு போய் சேரணும். அப்படியே கொடுங்க. பாத்தீங்களா என் பிள்ளை உங்களுக்கு பிடிச்சது. தேங்க்யூ. கொடுங்க. நாங்க மிஸ்டர் நேரம் 8:44. ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா, ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், சாப்பிட்டு போகலாம். இப்படி அவங்க இப்படி திரும்பிடலாம். இங்கே வச்சுக்கலாம். இன்னும் எல்லா இடமும் வெளிச்சமாக இருக்குது. லைட்டிங் இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அவரை தூக்கி அப்படியே சேர்த்துக்கலாம். கமான். ஸோ நாங்கள் 3 பேர் சாப்பிட வந்திருக்கிறோம். ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வெல்கம். வாசல்லே வெல்கம் பண்ணுறோம். சரியான பசி, அதனால நாங்கள் வந்து ஒரு இடம் நிறுத்திருக்கோம். அந்த ஹோட்டலில் வந்து இப்போ என்ன சாப்பிடலான்னு பார்த்தா அவர்கிட்ட மினி இட்லி கேட்டேன். குட்டி குட்டியாக இருக்க இட்லி. பட் ஆனால் சாம்பார் இட்லி எடுத்துகிட்டு வந்துட்டார். அவருக்கு கிடைக்கல. நம்ம ஆள் பெரிய ரவுடி. இருக்கிறது ரவுடி ஐயரா. நேரம் 10:35 ஆகுது. நாங்கள் எல்லாம் முட்டை மிட்டாய்க்கு வந்திருக்கோம். இங்கே இது வேலூருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. எப்போ ஆக்சுவலாக சத்தியலோகம் போய் அவங்க க்ளோஸ் பண்ணுற நேரம் போல். சாரி ப்ரோ, க்ளோசிங் டைம். இப்போ இன்னொரு கால் போட்டுருக்கு. சித்தார்த் உனக்கு வேறு எதாவது வாங்குறியா? சாப்பிட்டு சித்தார்த் உனக்கு எதாவது வேணுமா? எடுத்துக்கோ. என்ன போறேன் இங்க பாரு. டிவி பாருங்க. என்ன வேணும்?
எது கையில் கிடையாது எடுத்துக்கோ. சீக்கிரம் நான் போகணும்டா. ஊருக்கு போய் சேரணும். எனக்கு அந்த ட்ரம் டாய் வேணும். ட்ரம்மா குழந்தைக்கு மக்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மில் அடிக்கிற பொம்மை வேணுமா? இது இந்த குழந்தைக்கு செகண்ட் சட்டைக்கு கேண்டி வேணாமா? இந்த மாதிரி பொம்மைலாம் விளையாடுவாங்க. வேணாமா? வேணாமா ப்ரோ? ஆக்சுவலி கடைக்கார் வந்து 10:30 மணி ஆகுது. கண்ணை மூடிட்டு அவர் வந்து இப்போ எங்களை பார்த்து திட்டிட்டு இருக்காரு. டைம் இவருக்கு இந்த ஆட்டுற பொம்மை தான் வேணுமா? இந்த பொம்மை பேட்டரி இருந்தாது சேர்த்து தானே அது வேற மாடல் தர மாட்டாங்களா? வேற ஏதாவது இருக்கா? இது எதாவது தருவீங்களா? சாம்பிள் அது ஒர்க் ஆகலைங்களா? ஆமாம் லைஃப் ஸ்டைல் ஆஃப் கௌதம் அப்படின்னு ஒரு சேனல். ஆமாம் ஆமாம் ப்ரோ. சித்தார்த் ஒர்க் ஆகலையா? இது ரெண்டுமே சாம்பிள் அது பண்ணிடுறேன் சார். அது அவ்வளோதாங்களா காரு? ஓ ஓகே. இதெல்லாம் பேச முடியுமா? ஆசையாக கேட்குறாரு. லாங் வேறு போகிறோம். ஆமாம் கார் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது ஒர்க் ஆகாது. நாங்கள் இந்த கார் வாங்கிறதுக்காக பார்த்தோம். இந்த ஆர்பிட்டு கிடைக்காத பொருளாம். இது ரெக்கார்டு வேறு பண்ணுறாரு. எனக்கு சூப் பண்ணணும்னு சொன்னீங்க கௌதம். ட்ரக்கை கட்டுங்க. இந்த ட்ரக்கு வாங்க வந்தோம். இதுக்கு வந்து உள்ள அடியில் பேட்ரி இல்லையா? ஹோமத்துக்கு 2:30 மணி ஹோமம். நாங்கள் போகிறது எங்களுக்கு தெரிஞ்சு அப்படியே போயிட்டு நேராக போய் படுத்து. அது ஜெல்லு மாதிரி லிச்சி. ஓ இல்லையா? எனக்கு ட்ரக்கு. இந்த குழந்தைக்கு ஒரு ட்ரக்கே தான் இருக்கிறாரோ பெருசா. ஏய் வாடா போலாம். அந்த 30 நாள் சேலஞ்சு பண்ண வேலை தான் அது. எங்களை பார்த்தீங்கன்னா என்ன முறைக்குது பாருங்க கைஸ். நம்ம இந்த ஃபங்க்ஷன் இது ஹோமத்துக்கு 3 பேர் போகிறோம். அவர் கார்த்திக் ப்ரோ, இவங்க பேச்ச மாதிரி, இவங்க சித்தார்த் ப்ரோ. ஆமாம் போகலாமா? நேரம் டைம் என்ன ஆகுது தெரியல. 10:42 ப்ரோ. போகலாம் ப்ரோ. உங்களுக்கெல்லாம் பார்த்தா சாப்பிட முடியாது. எங்கே கிடைக்குதோ பிச்சு சாப்பிட்ரு. பார்த்து குத்தி அண்ணன் மேலே பட்டுருப்போது. அண்ணன் வச்சு மேலே படக்கூடாது. படாது படாது. டிஷ்யூ அதெல்லாம் வைக்கிற பழக்கம் இல்லைச்சு. அப்படியே துடைச்சுக்கோங்க கையில் காலில் எங்கேயாவது. கைஸ் நாங்கள் முட்டை மிட்டாய் வாங்கியிருக்கிறோம். இப்போ அப்படியே வண்டியில் சாப்பிட்றோம். அடுத்து நேரம் பார்த்தீங்கன்னா 10:45. ஆக்சுவலி கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மணிக்கு போகிறேன்னு காட்டுது. 1:05. லைட்டாக வயிறு வலிக்குது. நன்றி. ஒருத்தருக்கு வயிறு வலிக்குதா? சரியாயிடும் நினைச்சோம். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். அடுத்தது அவர் வெஜ்ஜு சாப்பிட மாட்டாராம். சரி நான்வெஜ் சாப்பிட மாட்டாராம். சரியான டேஸ்ட் ப்ரோ. அப்படியே கரையுது ப்ரோ. வேலூருக்கு டோல்கேட்டுக்கு பிஃபோர் அடையாறு அந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்க முட்டை மிட்டாய். இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை சாப்பிட்டு போங்க. சரியான டேஸ்ட். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க சுகர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கேன்சர் செல்ஸ் வந்து சாப்பாடு மாதிரியாம். அதனால வந்து அதை போட போட அது வந்து வளர்ந்துட்டே இருக்கும். அதனால சுகர் எவ்வளோக்கெவ்வளோ கட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது சொல்லியிருக்காங்க. அதனால அன்னையிலேருந்தே நான் கொஞ்சம் சுகரை கம்மி பண்ண ஆரம்பிச்சேன். சீரியஸ்லி உண்மையா ப்ரோ. ரொம்ப குறைச்சிட்டேன் ப்ரோ. இல்லைன்னா இந்த 1/4 கிலோலாம் எனக்கே பத்தாது ப்ரோ. ஆமாமா அன்னைக்கு ஒரு தடவை காலி பண்ணிட்டு இவங்க யாரு அன்னைக்கு வாங்கினது 1/2 கிலோ. அது திருந்திட்டாங்க கைஸ். நான் ஸோ சுகரை லெஸ் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அஃப்கோர்ஸ் இவர் தெரிஞ்சிருக்காரு. 1/2 கிலோ டப்பாவே ஒரு ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணவர் இவர். நான் 1/4 கிலோ வாங்கியிருக்கீங்க. 4 கிலோ வாங்கி ஒரு 2 ஜஸ்ட் லைக் தட். அவ்வளோதான் ஜி. என்ன ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க? என்ன சித்தார்த் சொன்ன கேட்கல? ஓப்பனா? இது யாராவது பிச்சு ஓப்பன் பண்ணி கொடுங்கப்பா. ஓ இந்த சிங்கத்தை ரிலீஸ் பண்ணுமா உள்ள இருந்து? டேகா டேக் பல்ல கரெக்டா கட்ட வேண்டியதான். ஓகே தரமா இருக்கீங்க ப்ரோ. கேடிங்க அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ எவ்வளோ தெரியுமா? 17. ஒரு இது ஒரு மலை மாதிரி. இது அப்படியே ஏர் பின் மாதிரி இருக்கும் பெண்டு. இந்த குலுக்குது உள்ள. நம்ம சித்தார்த்து பயந்துட்டாங்க ரைட்டா.
வண்டி வந்து இப்போ மலை ஏறி போயிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் ஓகே. ஸோ நடுவில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது இங்கே மேலே ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ சிறுத்தை வந்து யாரையோ ஆளுங்களை வந்து ஒரு லேடியை வந்து காலி பண்ணியிருக்கு. ரொம்ப பயப்படுறீங்க ஜி எல்லாரும். நாங்கள் வந்து இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:08 மிட் நைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து மலை மேலே போயிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, வளைஞ்சு போகும். ஏர்பின் நிறையா இருக்கும். 8 பின்னா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, இதை முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், பட் இப்போ கேமரா ஃப்ரண்ட் வச்சு சொல்கிறேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து ஒரு பொண்ணை வந்து சிறுத்தை வந்து காலி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ முன்னாடிலாம் நாங்கள் இந்த இடத்துல வந்து நின்று இறங்கி பார்ப்போம். பட் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கீழே இறங்குறது இல்லை. மேபி நாளைக்கு வந்து திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பகலில் வருவோம். ஸோ அப்படி வரும்போது இந்த இடத்தோட வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் சத்தியலோகம் ரீச் ஆக போகிறோம். அவர் டிரான்ஸ்லேட்டர், அவங்க மம்மி. அவங்க சொல்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஹலோ 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 ஹாய் ஹாய். டைம் என்ன? 12:10. கார்த்திக் ப்ரோ ஏதோ பாட்டு பாடுறேன். கண்ணை மூடாதீங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் எப்பயுமே ட்ராவல் பண்ண மக்கள் கிட்ட பேசுறேன் ப்ரோ. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமா வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன். ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டும் போது ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் எல்லாம் ஏறி படுத்துருவாங்க. எனக்குமே என்ன இருக்கும்னா ஒரு மாதிரி போர் அடிக்கும். வண்டி ஓட்டி 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 ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, என்ன இது அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன், எல்லாருக்கும் பயமுறுத்த ஆரம்பித்தேன். நான் வண்டி ஓட்டும் போது தூங்கிடுவேன் அப்படின்னு. உடனே அதை கேட்ட எல்லாரும் பயத்தில் முழிச்சிருந்துட்டு என்ன தூங்காமல் பார்த்துவாங்க. மக்களே நம்பாதீங்க, இதை லைவா நான் பார்த்துருக்கேன். ஃப்ளாஷ்பேக். ஆமாம், இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு கைஸ். இப்போ அந்த ரோடை பாருங்க. நாங்கள் இப்போ ஆக்சுவலாக போயிட்டே இருக்கோம். எதில் ஏதோ வண்டி வருது, அது ப்ரோ. அப்படியே வண்டி கஷ்டப்படுது ஏறுறதுக்கு. ஓகே. ஆக்சுவலி இப்போ இந்த ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு காடு. ஸோ வந்து இப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, தனியாக வரும்போது இந்த ரோட்டில் லைட் எப்படி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணால் எதிரில் என்ன வருதுன்னே தெரியாது. லைட் மாதிரி போகுது. அது வந்து எனக்கு பார்த்து இப்படி ஆஃப் பண்ணணும், இப்படி ஆஃப் பண்ணணும். நீங்க வாங்க, இது காமெடி பண்ணாதீங்க. எனக்கு உண்மையா பக்கு இருக்கு ப்ரோ. எடிட்டிங் பண்ணும்போது இப்படி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணும்போது ஏதாவது பேய் இப்படி வரா மாதிரி வச்சா பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலாக இந்த டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக் வருதுல்ல ப்ரோ, இது தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். நீங்க பாருங்க, இங்க இருந்து தொடர்ந்து வரேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கிலோமீட்டருக்கு இருக்கும் ப்ரோ. அது எப்படி எக்ஸ்பிரஷன் ப்ரோ. கொடுக்கலாமா? ஆமா ப்ரோ. அதே கொடுங்க ப்ரோ. லாரி வந்துச்சு ப்ரோ. இப்படியே கொடுத்துட்டே வந்து ஊருக்கு போற வரைக்கும் அப்படியே ஜாலியா ஓட்டிட்டு போயிடலாம் ப்ரோ. இது வந்துச்சு ப்ரோ, வந்துச்சு ப்ரோ. 1 2 3 அவங்க வேற கதைக்கு போறாங்க. சித்தார்த் ஜாயின் பண்ணிக்கலாமா? சித்தார்த், நீ அந்த சவுண்ட் கொடு. சித்தார்த் ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது வருது. 1 2 3. அவன் வேற சவுண்ட் கொடுக்குறான். தனியா மோட்டர் ஓட்டுறான். வந்துச்சு கிட்ட வந்துச்சு. ஏறது கூட கொடுங்க. ப்ரோ பயப்படுறீங்களா நீங்க? சீரியஸா எனக்கு பயமா இருக்கு. ஆள் இல்லாததுக்கெல்லாம் பயப்படுறீங்க. இன்னும் இங்க இறக்கி விட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல வண்டி ஏதோ நல்லா போகுது, ஓகே. திடீர்னு இப்போ ஒருத்தங்க ஏறினாங்க பாத்தீங்களா? 12:30 மணி ஆயிடுச்சு டைம். நாங்க இப்போ மலைக்கு மேல ஒரு டீ கடையில் வந்து நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஏதோ மலை மேலே கொஞ்சம் நல்லா டீ கடை சூப்பராக இருக்குது. அதாவது இங்கே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு, ஆக்சுவலி ஹோமம் வந்து பூஜை வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு. இப்போ 12:30 ஆகுது. நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கு 1 மணி. போய் குளிச்சுட்டு அப்படியே நேராக போய் உட்கார வேண்டியதுதான். ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் இது. லாரிலாம் நிறையா வருது இங்கே பாருங்க. எங்கே காரை காணோம்? அது வரணுமாங்க. அதோ நான் தள்ளி விடுறேன். ஏடா வண்டி கவுருது அடிக்கடி. நேராகவே போக மாட்டேங்குது. கடைக்காரி ஏமாத்திட்டார். இது ஏதாவது கேமராவில் யாராவது பேசுங்க ஜி. இவர் தான் கார்த்திக் ப்ரோ. இவர் எல்லாம் பாதி தூக்கத்தில் இருக்கிறாங்க. வெல்கம்.
இதுதான் அவன் காரு. இதுதான் நாங்கள் பண்ணுற விளாகோட சித்தார்த்து பண்ணுற விளாக் பயங்கரமாக இருக்குது. இது பாருங்க, இது காரு, அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு சிறுத்தை. சிங்கமா அது? இங்கே இருந்த சிறுத்தையை நாங்கள் பிடிச்சிட்டோம். குடிச்சிட்டாங்களாச்சு அதை? நான் குடிக்கலையே. நான் இன்னும் வாய வைக்கல ப்ரோ, தொட்டு பார்த்துட்டே சொல்கிறேன். தெரிகிறது. டைம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:13. அவ்வளோதான், ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் கிட்ட வந்து தான் அப்படியே இருக்காங்க, லைட்டாக அசந்துச்சு. சீரியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. It was totally amazing. ஆமாம், அவர் அடிக்கடி இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுவார். பாயினர் அவர் அவரை இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுவார். ப்ரோ, நான் எத்தனை தடவை என் கூட வந்திருக்கீங்க, தூங்கிட்டே வந்தனே வச்சுக்கோங்களேன். ஊருக்கு கூட்டு வந்தேன்னா வச்சு ஊருக்கு வந்தீங்களா, உங்களுக்கு எப்படி எவ்வளோ ஆக சேஃப்டியாக கொண்டு என்ன சொல்கிறேன்? என்னது? நீங்க மட்டும் உங்களுக்கு லைட் போட்டு போட்டா ப்ரோ, உருக்குதான் ப்ரோ. லைட்டு கேட்குறாரு, குழந்தை கேட்குறாரு, ஆசையை நிறைவேற்றுங்க ப்ரோ. போடுங்க ப்ரோ. கையா அங்கிள் கரண்ட் பில் கட்டணும்ல. சரியான காமெடி. எல்லாரும் ஒரு கரகோஷத்தை எழுப்புங்க. ஐயோ, கூப்பிட்டுருவான் போல இது அவரை. ஐயா நாங்க இல்ல ஐயா, நாங்க பூஜைக்கு போறோம், பிடிச்சி நிக்க வைக்கிறேன்னு 1/2 மணி நேரம் நிறுத்திட்டீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. கைஸ், நம்ம சத்தியலோகம் வந்து விட்டோம். அட்லாஸ்ட் ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 1:20. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:22 உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம உள்ளே போகிறோம். கைஸ், வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நடுவில் எதுவும் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா உள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதில் வீடியோஸ் எடுக்கலை. நாங்கள் வந்து இப்போது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா டைம் இப்போது 3 மணி ஆகுது. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம். செம்ம டயர்டாக இருந்துச்சு, அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது. நல்லா பயங்கரமாக படுத்துட்டோம். நம்ம கார்த்திக் ப்ரோ பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு ஏதோ கால் இருக்கான், அவருக்கு ஆஃபீஸ் கால். பட் ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹில்ஸ் ஏற போகிறோம். அந்த ஹில்ஸ் ஏறிட்டோம் அப்படின்னா சிக்னலே இருக்காது. நான் சொன்னேன் அவர்கிட்ட இருந்து இங்கே கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்க மாட்டாரு. ஹில்ஸில் போய் சிக்னல் கட் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் ஷாக் ஆகுன்னு அடம் பிடிக்கிறாரு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன ப்ரோ பிரேக்? கரெக்டாக காலையில் 7 மணிக்கு சாப்பிட்டது. தோ போயிடலான்னு சொல்லி ஒரு 50 கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்துட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது, இன்னும் மதிய சாப்பாடே சாப்பிடல. வெரி ஃபஸ்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த கேமரா பண்ண இவர் தான். கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தால் ஹோட்டல் கிடைக்கும்னாங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மனுஷன் நடமாட்டமே இல்லை. இது வேறு பயப்படுறாரு, வேறு நான் ஃபோனை வச்சு ஓட்டினான். ஒரு வழியாக ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு வழியாக 30 கிலோமீட்டர் தாண்டி என்னை சாப்பிட்றதுக்கு நிறுத்திட்டாங்க. பட் ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பர்கர், சாண்ட்விச் அதெல்லாம் தான் கிடைக்கும். இவர் வந்து வரலையாம், இவர் கார்லேயே இருக்குன்னு சொல்லிட்டாரு. இவரும் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரைஸ், நீங்கள் இந்த வீக்கோட ஏரியாலாம் தாண்டி ஒரு மலை மாதிரி வரும். அதை ஏறி இப்படி இறங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குது, வெஸ்டர்ன் கேஃபே. பேர் ரிவர்ஸில் தருது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்குன்ட்டு காரு, பைக்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா டைம் பாஸ் ஆகும். இருங்க அதை காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா காரு, பைக்கு 2 கார் வச்சுருக்காங்க. நண்பர்களே, ஒரு வழியாக 9 மணிக்கு ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம், உபாசனான்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது. பட் இங்கே காஸ்ட்டுமே ரொம்ப சீப்பாக இருக்கும். இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். உபாசனா ஹோட்டல்ஸ். ஓ,
கரெக்டாக இது என்ன இடம்? காஞ்சிபுரமா? சரி, ஸ்ரீபெரும்புதூர் தானே இது? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். கரெக்டாக காஞ்சிபுரம். ஓ, காஞ்சிபுரம் இல்லை ப்ரோ, ஸ்ரீபெரும்புதூர் தான். இங்கே காஞ்சிபுரம் இட்லி சூப்பராக இருக்கு. ஓ, ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் கூட நாஞ்சா மாதிரி இருக்குது இந்த ரெசார்ட். வித் ஃபயர் ஹவுஸ். இங்கே பாருங்க கைஸ், நாங்கள் வந்து இங்கே என்ன பண்ணோம், ஒரு தோசை ஆர்டர் பண்ணோம், அப்புறம் வந்து சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணோம். ஜி ஒரு காது பண்ண முடிக்கிறீங்களா? முக்கியமான விஷயம் பண்ண சொல்லணும். அவரு ஜி என்ன தெரியவே அவங்க பிரியாணி எப்படி மூஞ்சி வச்சு சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்க இந்த பிள்ளைய. அந்த சின்ன பச்சை குழந்தைக்கு பிரியாணின்னு சொல்லி ஏமாத்தி வெஜ் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த மஞ்சூரியன் அவனும் அதுல இருந்து சிக்கன் பீஸ் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு. என்ன சிக்கன் போட்டாங்க? அதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். அதான் கார்த்திக் ப்ரோவை இறங்கி விட்டாச்சு. கைஸ், நம்மளுடைய கோவில் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். மறுபடியும் வேற உங்களை ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய் சொந்தங்களே.